பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் மறைவை ஒட்டி அவரது உடலானது இறுதி ஊர்வலம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அவர் அடக்கம் செய்யப்பட உள்ள பொத்தூர் பகுதியை அவரது இறுதி ஊர்வலமானது நெருங்கிக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சமயமணிவண்ணனிடம் கேட்கலாம். சமயமணிவண்ணன், வணக்கம். 4 மணிக்கு ஆரம்பித்த இறுதி ஊர்வலம் இப்போ எவ்வளவு தூரத்தை கடந்திருக்கு? போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நம்மளால திரையில பார்க்க முடிகிறது. அதற்கு என்ன காரணம்? அங்க உள்ள சூழல் என்ன? சமயமணிவண்ணன், வணக்கம். நேற்று முன்தினம் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலமானது இன்று மாலை சரியாக ஒரு 4:30 மணி அளவில் சென்னை பெரம்பூரில் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த, அதாவது பொதுமக்கள் மரியாதைக்காக வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து கிளம்பியது. சரியாக ஒரு 4:30 மணியில் கிளம்பிய இந்த இறுதி ஊர்வலம் அது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்தை நெருங்கியுள்ளது. 5:30 மணி நேரம் முடிந்துள்ள சூழலில் 6 மணி நேரத்தை நெருங்கியுள்ள சூழலில் தற்போதுதான் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டரையே இந்த இறுதி ஊர்வலமானது கடந்துள்ளது. இன்னும் ஒரு 6 முதல் 8 கிலோமீட்டர் தூர அளவிற்கு பொத்தூர் பகுதிக்கு, அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ள பொத்தூர் பகுதிக்கு இந்த உடலானது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த இறுதி ஊர்வலத்திற்கான தாமதத்தை பொறுத்து பார்க்கும்போது தொடர்ந்து இந்த இறுதி ஊர்வலத்திற்கு முன்னையும் பின்னையும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஆதரவாளர்களும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தொண்டர்கள் ஊர்வலமாக இருசக்கர வாகனங்களிலோ கார்களிலோ ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் தொடர் கனமழையானது, கிட்டத்தட்ட பெரம்பூரில் ஆரம்பித்த தொடர் கனமழையானது தற்போது இங்க இன்னொரு 8 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் தொடர் கனமழையானது அப்பப்போ விட்டு விட்டு பெய்து வருவதன் காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாகவும் இங்கு இந்த தாமதமானது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து தற்போது இந்த மாதவரம் ரவுண்டானத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோத்துப்பாக்கம் கிராமத்தை தாண்டி இந்த இறுதி ஊர்வலமானது தற்போது சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த பொத்தூர் கிராமம் உள்ள சூழலில் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் அளவிற்கு இந்த இறுதி ஊர்வலமானது நடைபெற உள்ளது. இந்த இறுதி ஊர்வலம் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்தை நெருங்கிய சூழலில் தற்போது போலீசார் மேலும் துரிதப்படுத்தும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியானது அதாவது இந்த சாலையானது தொழிற்சாலைகள் நிறைந்துள்ள சாலையானது ஹைவே என்பதனாலும் தொடர்ந்து போக்குவரத்து அதிகமாக உள்ளதன் காரணமாக தொடர்ந்து இந்த பகுதியில் நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் இப்பகுதியில் உள்ள போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரத்துக்குள் இந்த பகுதியில் இறுதி ஊர்வலமானது நிறைவேற உள்ளது. அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ள பொத்தூர் கிராமத்திற்கு இன்னொரு 3/4 மணி நேரம், அதாவது 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் அந்த இறுதி ஊர்வலமானது சென்றடைய உள்ளது. நன்றி சமயமணிவண்ணன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது தன்னுடைய இறுதி ஊர்வலத்தில் கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டிய நிலையில் 15 கிலோமீட்டரை கடந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கடும் மழை பொழிவு மற்றும் போக்குவரத்து நெரிசலின் காரணமாக இந்த இறுதி ஊர்வலம் சற்று தாமதப்படுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு அவர் நல்லடக்கம் செய்ய உள்ள இடத்திலும் அங்கு பணிகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. களத்திலிருந்து எமது செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்கிய விரிவான தகவல்களை நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.